நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிட சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சியை பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சியை கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல வந்து அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகள்ல நிறைய கசப்புகள் ஏற்பட்டுங்க. 30 வயசு மேல ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிக்கிறாங்க இந்த நாள். அப்ப அதுக்கு 6 மாசம் தான் விடையை சொல்ல போது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார், நம்ம சாகச விரும்பிகளா இருப்பாங்க, புதிய புதிய பயணங்களை தேடிட்டே இருப்பாங்க, நாடோடிகள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தனுஷ ராசி நேர்கள், உயர்ந்த உள்ளம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நேர்களுக்கு அடுத்த 6 months பர்டிகுலரா எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எப்படி சார் இருக்கு? நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்கள் எப்போதுமே தலை நிமிர்ந்து இருப்பாங்க. எப்பவுமே இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கௌரவம் இருக்கணும். அதாவது பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ, இந்த கௌரவம், ரெஸ்பெக்ட் அதெல்லாம் இல்லாத இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. அறிவாளியான ராசி, அறிவை மற்றவங்களை போதிக்க ரெடியா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன ஒரே விஷயம்னா, குறிக்கோளை நோக்கி பயணிக்கிற வல்லமை படைத்தவங்க. தனுசு இல்லையா, வில்லம் இல்லையா, இவங்களுக்கும் ஒரு தொலைதூரம் ஒரு குறிக்கோள் இருக்கும், அதை நோக்கி பயணிக்கிறது. இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி என்பது வேறு, இப்போங்கிறது வேறா இருக்கு. ஏன்னா இவங்க ராசியை உச்சம் பெற்றார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம்தான், மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த 6 மாதத்தில் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பொருளாதார ரீதியாக நல்ல வாய்ப்பு வருதுங்க. குடும்பத்தில் புது நபர் அறிமுகம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம், தன தானிய விருத்தி ஏற்படுகிற சூழ்நிலைகள், உடல் நலம் சீராகும். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான காலகட்டம். இது அத்தனையும் அக்டோபர் 31 வரைக்கும். அதுக்கு பின் வேற அதை சொல்லுவோம். இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, முதல்ல இவங்க குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டம். இவங்க நிறைய பேர் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும். இதுல செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் வண்டினா இப்போ சூப்பரா அமைஞ்சிடும். புது வண்டி வாங்கினா கவனம். சனி 4ஆம் வீட்டுல ஆல்ரெடி இருந்து அர்த்தாஷ்ட சனியா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, இப்ப சனி அப்படின்னா இவி வெஹிக்கிள்னு சொல்லலாம். செவ்வாய் சம்மந்தப்படும் போது அது வேணா பார்க்கலாம். ஆனா புது வண்டி தான் வாங்குவேன்னா இங்க பிரச்சனை ஆகிடும். இதுதான் இவங்களுக்கு அடிப்படை சூட்சமம். ஓகே சார், இப்போ அவங்க எந்த வண்டிக்கு மட்டும் இது பர்டிகுலரா சொல்றீங்களா, இல்ல எந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது இதுல வீடு வாங்கும் போது சரி, இதுல புது வீடு வாங்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றீங்களா? நிச்சயமா வண்டி வாகனமா இருந்தாலும் சரி, இடம் வீடா இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக பழைய விஷயங்கள் வாங்கினால் சிறப்பாக இருக்கும், புதிய விஷயங்கள் சிறப்பாக இல்லை. இன்னொன்னு, புது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா இறந்தவர் பெயர் உள்ள சொத்து, அப்போ அவன் டெத் சர்டிஃபிகேட் வச்சு வர சொத்தா இருந்தா ஓகே. தலைமுறை பூர்வீக சொத்துனா ஓகே. இல்ல சார் இப்பதான் சார் பிளாட்டை பிரிக்கிறான் சார், வாங்குறான் சார், அதை வாங்காதீங்க. ஓகே, அது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். சரி, இப்ப இவங்க அதிக கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா வேலை வாய்ப்பு. இவங்க ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு 6க்குரிய சுக்கிரன் 8ல் இருக்கார், பின்னாடி நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். முதல்ல ஒரு வேலையில சேஃபஸ்ட் சைடுக்கு போக வேண்டிய காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா
வெளிநாட்டுல தான் வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். ஓகே சார். அப்ப இவங்களுக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்கும், வெளிநாடு இல்ல வெளி மாநிலத்தில் கிடைக்கும், உள்ளூர்ல கிடைக்கிற வாய்ப்பு குறைவா இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணும், இடமாற்றம் ஏற்றுக்கொண்டால் சிறப்பு, இடமாற்றம் இல்லைன்னா வேலை இல்லைன்னு வீட்டுல இருக்கணும். சார் நீங்க சொல்றத பார்த்தா அவங்க புதிய முயற்சிகள் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் அப்படி எடுத்துக்கலாமா இத? இல்ல, புது முயற்சிகள் சொல்றதே நம்ம வருகின்ற வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, குடும்ப உறவுகளை விட்டு தள்ளி இருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே. இல்ல நான் உள்ளூர்ல தான் இருப்பேன், வீட்டுல இருந்து போயிட்டு தான் வருவேன், அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு. அப்ப இந்த 2027 தொடங்குறதுக்குள்ள அந்த 6 மாசத்துல என்ன ஆகுதுன்னா, சனி வக்ரம் வேற ஆரம்பிக்குது. குடும்பஸ்தானாதிபதி வக்ரம் பெறும் பொழுது ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கிறவங்க ஒண்ணு சேரலாம். இப்ப ஆல்ரெடி சார் நான் ஆல்ரெடி பிரிஞ்சுதான் சார் இருக்கேன், அப்போ உனக்கு திருப்பி ரீயூனியன் ஆக வாய்ப்பு உண்டு. அப்ப இது என்னன்னா, இந்த சூட்சமம் புரிஞ்சுக்கணும். தனுசு ராசி மட்டும் பிரிஞ்சிருந்தா ஒண்ணு சேரலாம், ஒன்னா இருக்கியா கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஓகே. இந்த 2 வே சுவிட்ச் மாதிரிங்க. இதுதான் ரொம்ப இது தசாபுத்தி வந்துட்டால் இன்னும் இதாயிரும். ஓகே சார். இருந்தாலுமே எனக்கு ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது பண்ணாதீங்க இந்த நேரத்துலனா எனக்கு அந்த 3 விஷயங்கள் என்னலாம் சார் சொல்லிடுங்க. நிச்சயமாக இவங்க இந்த நேரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது, தெரியாத இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், தெரியாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பணம் கொடுக்கிறது தவறு. ஓகே. தெரியாத எந்த விஷயமும் பண்ணாதீங்க. ஓகே. இரண்டாவது, திருமண வாய்ப்புகள் அக்டோபருக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை பண்ணி உறுதிப்படுத்துறது தப்பு. அக்டோபர் 31க்கு பின் தான் திருமணத்தை பேச வேண்டும், அது வரைக்கும் தள்ளி போடுங்கள். அதுக்கு முன்னாடி பேசுற அமைப்பு சிறப்பாக இல்லை. ஓகே சார். ரெண்டாவது, பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், புது பிசினஸ் சம்பந்தப்பட்டது, புது ஐடியாஸ்கள் வரும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிசினஸ் போய் எது பார்த்துட்டு என்னன்னு விட்டுருவாங்க. அதுல என்னன்னா கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கிறது, சோலார் சம்பந்தப்பட்டது, ஏதோ ஒரு கவர்மெண்ட் டீச்சிங், கவர்மெண்ட் ஸ்டாஃப், இது மாதிரி. இந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபா ரொம்ப வருஷம் இருப்பாங்க. இனி என்னப்பா வேலை வேணான்னு வருவாங்க, ஆனா இப்பதான் போஸ்டிங் போட போறான். ஓகே. அப்ப இந்த நேரத்தில் கவர்மெண்ட் துறையில் இருக்கிறவங்க நிரந்தர தொழிலுக்கு ஸ்டிக் பண்ணி இருந்துக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். இவங்க பர்டிகுலரா வழிபட வேண்டிய தெய்வங்கள், வழிபாடுகள் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா இந்த ராசி அன்பர்கள் இப்பொழுது நடராஜரை கெட்டியாக பிடித்து விட்டால் வாழ்வில் சிறப்பாயிரும். அப்ப இவங்களுக்கு ஒரு முறை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று வரும் பொழுது வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், வெற்றி வருது. ரெண்டாவது, இவங்களுக்கு அதை தாண்டி மிகப்பெரிய யோகம், சொத்து சோகங்கள் எல்லாம் சேர்க்க ஒரு முறை சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வரலாம். இப்ப இவங்களுக்கு 7.5 சனி இல்லை அந்த மாதிரி நினைப்பாங்க. நம்ம அப்படி பாங்க, குடும்பஸ்தானாதிபதி வக்ரம் பெறார், கையில் இருக்கிற பணம் விரயமாகாம இருக்கணும், உறவுகள் ரீதியா நிலைச்சு நிற்கும், அதுக்குள்ள இவங்க போயிட்டு வரலாம். ஆக இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா மீதி 6 மாசத்துல ஒரு கோல்டன் டைம் வருது, சூப்பரா ஷைன் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா சார். நீங்களும் தனுஷ ராசி நேயர்களா இருந்தா கண்டிப்பா சார் சொல்லதை ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா கருத்துல எடுத்துக்கோங்க. உங்களோட டேஸ் கண்டிப்பா மாறும் நம்புவோம். நன்றி சார்.